வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 8 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது, அதாவது அதிகாலை 4:30 மணி நிலவரப்படி, வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே 750 கிலோமீட்டர் தொலைவிலையும், யாழ்ப்பாணத்திற்கு 685 கிலோமீட்டர் தொலைவிலையும், திரிகோணமலைக்கு 500 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னைக்கு 985 கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கு. இது சென்னையை நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை, மாநில தலைநகர் என்பதனால அதிகமாக பேச பொருளாகக்கூடியது சென்னையை தான். 985 கிலோமீட்டர். ஆக இது சென்னைக்கெல்லாம் வராது, அந்த அளவிற்கு முன்னேறாது. இலங்கைக்கு கிழக்கு புறமாக கோடியக்கரை முனை மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதி வரைக்கும் வந்து செயலிழந்துவிடும். பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பாக் ஜலசந்தி ஊடாக இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா ஊடாக செயலிழந்து குமரி கடற்பகுதியை நோக்கி திரும்பும் என்று எந்தவித மாற்றமும் இல்லாமல் அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு மாற்றமும் செய்யல. ஆகவே இந்த நிகழ்வு மெல்ல நகரும் நிகழ்வாக இருக்கிறது. இப்பொழுது இலங்கையில் தென் கிழக்கு பகுதியாகிய கல்முனைக்கு தெற்கே அம்பாறை அதன் கடலோர பகுதிகளில் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. மிக மெல்ல இலங்கைக்கு கிழக்கு புறமாக காங்கேசன் துறை யாழ்ப்பாணம் பகுதியை நோக்கி நெருங்கும். அதனால இந்த ஊரை சொல்கிறேன் என்று அச்சப்பட வேண்டாம். இந்த அளவுக்கு நெருங்கி வந்து செயலிழக்கும். இதனால இலங்கைக்கு பெரிய அளவிலே டெட்வா புயல் போல பாதிப்பெல்லாம் இல்லை. அச்சப்பட வேண்டாம். ஊரை சொல்கிறேன், இலங்கையை சொல்கிறேன் என்று. அதே போல மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக அதிகரிக்கும். இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் அதிக மழை. முதல்ல கிழக்கு மாகாணங்கள், பிறகு வடக்கு மாகாணங்கள், வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது முல்லைத்தீவு அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நிறைய மழை இருக்கு. முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிக்கு, திரிகோணமலை யாழ்ப்பாணம் எடுத்துக்கொள்ளலாம், இந்த இடைப்பட்ட பகுதிக்கு நிறைய மழை இருக்கு. புயல் அல்ல, ஆனால் காற்றுடன் கூடிய மழை தான் இருக்கும். நேற்றைக்கு கூட மழை பொழிவு இருந்ததை நீங்கள், அந்த காற்றோடு இருந்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இலங்கையில் கடல் விமானம் ஒன்று ஏரிக்குள், ஊவா மாகாணத்தில் கடல் விமானம் ஏரியில் இறங்கும் பொழுது நேற்றை கூட காற்றின் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து தண்ணீருக்குள் விழுந்தது. இது மிதக்கும் ஒரு விமானம். அது அதாவது தரை இறங்கும் பொழுது ஓடுபாதை இல்லாமல் தண்ணீரில் இறங்கக்கூடிய அந்த விமானம், அதாவது கீழே மிதவை இருக்கும். இந்த விமானம் தண்ணீருக்குள் மூழ்கியது. இது நேற்றைக்கு இது காற்றின் காரணமாக ஏற்பட்டது. பாருங்க, எல்லாம் வித்தியாசமான வானிலையா இருக்கு பாருங்க. ஆக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலில் இருக்கும்போது கொஞ்சம் காற்று இருக்கத்தான் செய்யும். ஆரம்பத்தில் காற்றும் குளிரும் இருக்கும். இப்பொழுதைக்கு தமிழ்நாட்டுக்கு படிப்படியாக கிழக்கு வடகிழக்கு காற்று மற்றும் குளிர் வானிலை நிலவும் தமிழ்நாட்டில். இன்றைக்கு முழுவதுமே படிப்படியாக மேகமூட்டங்கள் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மேகமூட்டம்லாம் அதிகமாகும், குளிர் வானிலை காணப்படும். ஏன் குளிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்வுக்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய காற்றை ஈர்க்கும் பொழுது தற்பொழுது அது நெருங்கி வரும் வரை எவ்வளவு தூரத்தில் இருக்கு? வேதாரண்யத்திற்கு 750 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. நெருங்கி வரும் வரை வட இந்திய குளிரலையும், வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய மியான்மர் குளிரலையும், அதாவது வடதுருவ குளிரலையும், கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் கலந்த நீராவி காற்றையும் ஏற்றுகிறது. ஆனால் கல்முனையில் நிலநடுக்கோட்டு நீராவி காற்று கொஞ்சம் ஏறுறதுனால அங்கே மழை. இப்போ நெருங்கி வரதான் நீராவி காற்று தமிழ்நாட்டில் ஏறும். நீராவி காற்று ஏறினால்தான் மழை.
அது வரைக்கும் குளிர்காற்று ஏறும். குளிர்காற்று குளிரை கொடுத்து கொண்டிருக்கும். ஆக இன்றைக்கு இரவு, அதாவது 8ஆம் தேதி இரவு 9ஆம் தேதி அதிகாலை கடுமையான நடுக்கும் குளிராக இருக்கும். இந்த கடலில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் கோடியக்கரை முனையை, யாழ்ப்பாணம் கோடியக்கரை இடைப்பட்ட பாக்ஜலசந்தி பகுதியை நோக்கி நெருங்கி வரக்கூடிய இந்த நிகழ்வு இன்றையிலிருந்து இன்றைக்கு மதியத்துக்கு மேல மாலையெல்லாம் கடுமையாக குளிர் காணப்படும். மாலையெல்லாம் குளிரும். இன்றைக்கு இரவு கடும் குளிர், நாளை பொழுது விடியும் பொழுது மோசமான ஒரு குளிரா இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு குளிர் இருக்கும். இது பனிப்பொழிவையும் ஏற்படுத்தும். சென்னை மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடைப்பட்ட ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மூடுபனிப்பொழிவை ஏற்படுத்தும். ஆனால் உறைபனியை ஏற்படுத்தாது, கவலைப்படாதீங்க. மூடுபனி, அதாவது மேகமாக மாற முடியாமல் மழையாக பொழியும். சரி, மன்னிக்கவும், பனியாக பொழியும். மேகமாக மாறாமல் அது அப்படியே பனியாக பொழியும். படிப்படியாக வெப்பம் கிடைக்க கிடைக்க பனிப்பொழிவு என்பது மேகமாக மாறும். எப்போ? 9ஆம் தேதி மாலையிலிருந்து, மதியத்திலிருந்து 9ஆம் தேதி இரவெல்லாம் நல்ல ஒரு மழைப்பொழிவை தொடக்கிறோம். டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம்லாம் நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் 9ஆம் தேதி இரவு கிருஷ்ணகிரிக்கு பனிப்பொழிவு இருக்கும். ஏனென்றால் அங்கே முன்னேறல. 9ஆம் தேதி எங்க தான் இருக்கும் நிகழ்வு? இலங்கைக்கு கிழக்கு புறம் தான் இருக்கும். 10ஆம் தேதியே இலங்கைக்கு வடகிழக்கு புறம் தான் இருக்கும். 11ஆம் தேதி தான், அது 11ஆம் தேதி தான் யாழ்ப்பாணம் மற்றும் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதிக்கு வரும். அது வரைக்கும் படிப்படியாகத்தான் மழை தொடங்கும். மழை தொடங்கும் வரைக்கும் குளிர் இருக்கும், உள்ளே பனிப்பொழிவு இருக்கும். பனிப்பொழிவு இருந்ததும் இது மழை வராது, உடனே உங்களை மாற்ற முடியாது. எவ்வளவுதான் நம்ம அழுத்தி திருத்தி ஆணித்தனமா மனசுல பதிய வச்சாலும் அது ஏத்துக்க மாட்டீங்க. ஏத்துனாலும் அழிந்து போக முடியாதுதான் நம்முடைய வார்த்தையெல்லாம் உங்கள் மனசுல இருக்கு. கர்நாடக எல்லையோரத்தில் படிப்படியா பனிப்பொழிவு அதிகரிக்கும். மழை தொடங்கும் வரைக்கும் பனி பொழியும், பகலில் கூட மணி பொழியும். அதே போலதான் ஆந்திர எல்லையோரத்திலையும் படிப்படியா பனிப்பொழிவும் குளிரும் அதிகரிக்கும், பனி பொழியும் மழை தொடங்கும் வரைக்கும். கடந்த 31ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி மழை தொடங்குவதற்கு சில மணி நேரங்கள் வரைக்கும் கூட கடுமையான மூடுபனி இருந்தது. காரணம் என்னன்னா, மொத்தம் இதுல 4 காற்று இணையும். வட இந்திய குளிரலை, வட துருவ குளிரலை பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடியது, மியான்மர் வழியாக வரக்கூடிய வட துருவ குளிரலை, கிழக்கு காற்றலை நிறைய இருக்கும். இதுல முழுமையான நீராவி என்பது சுமத்ரா தீவு பகுதியில் இருந்தோம் இலங்கைக்கு தெற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று தான் அது மழையாக மாறும். அப்போ நெருங்கி வர வரதான் அது மழையாக மாறும். நெருங்கி வந்து நல்ல மழை பொழிவை கொடுக்கும் நாள் 11, 12, 13 தாங்க. சரி, அப்போ 9ஆம் தேதி 10ஆம் தேதி என்னாச்சு சார்? 9ஆம் தேதி நெருங்கி வரும் பொழுது இலங்கைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்தின் தெற்கு பகுதி, அதாவது புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த பகுதிக்கு மட்டும் நீராவி காற்றை ஏற்றி மழைப்பொழிவை 2 நாட்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மதிய மாலை நேரத்தில் உள்ளே முன்னேறி மழைப்பொழிவை தொடக்கும். அது இதிலிருந்து என்ன புரியுது? மெல்ல முன்னேறும். மழைப்பொழிவு தொடங்கும் வரைக்கும் பனிப்பொழிவு இருக்கும். மெல்ல மெல்ல முன்னேறி மழைப்பொழிவை தொடக்கும். செயலிழக்கும் நாள் 11ஆம் தேதி. முற்றிலுமாக செயலிழக்கும் பொழுது பரப்பில் விரியும் போது 11, 12, 13. 13ஆம் தேதியும் மழை பொழிவு கூடுதலாகவே தான் இருக்கு. 11, 12, 13 அனைத்து மாவட்டங்களுக்கான மழை. கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். 10ஆம் தேதி தான் அது நன்றாக முன்னேறி வந்து டெல்டாவுக்குள்ள நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி தான் அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை. ஆனால் மழை 9ஆம் தேதி நெருங்கி வந்து காலையிலிருந்து தூறலையும் சாரலையும் டெல்டா மாவட்ட கரையோரத்தில் கொடுத்து கொண்டே மதியம் மாலையில படிப்படியாக மழை பொழிவை அதிகரித்துக் கொண்டே 9ஆம் தேதி இரவிலிருந்து கனமழையாக டெல்டாவிற்கு மாறி வடகடலோரத்திற்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே 10ஆம் தேதி உள்ளே மழைப்பொழிவை தொடக்கும். 10ஆம் தேதி மாலை இரவு தான் உள்ளே படிப்படியாக உள்ளே மழை முன்னேறும். 11, 12, 13 தான் பரவலான மழைப்பொழிவு நீலகிரி வரைக்கும், கிருஷ்ணகிரி வரைக்கும். அதே போல
தேனி வரைக்கும், திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், கன்னியாகுமரிக்கும், இதே போல வால்பாறை மற்றும் உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் 11, 12, 13 தான் கிடைக்கும். 11ஆம் தேதியே 11, 12, 13ஆம் தேதி கிடைக்கும். 9ஆம் தேதி டெல்டா மட்டும்தான். 10ஆம் தேதி தான் மத்திய மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள். 10ஆம் தேதி 10ஆம் தேதி இரவுக்கு பிறகுதான் உள்ளே மேற்கேல நல்ல முன்னேறும். 11, 12, 13 தான் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். மெல்ல வரும் நிகழ்வு நெருங்க நெருங்க குளிரை அதிகரிக்கும். குளிரும் மேகமூட்டமும் இருக்கும். குளிர் இருந்தாலும் மேகமூட்டம் இருந்தாலும் மழைப்பொழிவு உண்டு. பனிப்பொழிவையும் கொடுக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம். உள்ளேயும் பனிப்பொழிவை கொடுக்கும். 9ஆம் தேதி 10ஆம் தேதி உடுமலைப்பேட்டை திருப்பூர் எல்லாமே 9ஆம் தேதி பனிப்பொழிவை கொடுக்கும். பனிப்பொழிவு கொடுத்து கொண்டே தான். ஏன்னா அங்க இங்க இருக்கும்போது நிகழ்வு அங்கே குளிர்காற்று எட்டும். செயலிழக்கும் பொழுதுதான் அதோட விட்டம் புஷ்னு பெருசாகும் பொழுதுதான். அப்போ எங்க ஆகும்னா வட இந்திய குளிரலை கர்நாடகத்திலேயே கட்டாயிரும், ஆந்திரத்திலே கட்டாயிரும். பரப்பு விரியும் பொழுது அப்பதான் உங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். அந்த தேதி 11, 12, 13. 10ஆம் தேதியே கிடைக்கும். 10ஆம் தேதியே நீங்க மழை இல்லைன்னு நினைச்சிட்டு இதை அறுவடை பண்ணி வச்சுக்க வேண்டாம். 10, 11, 12, 13 நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 9 டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் டெல்டா மாலை இரவில் என்று எதிர்பாருங்கள். 9ஆம் தேதி 10, 11, 12, 13, 11, 12, 13, 11, 12, 13 தான் பரவலான எல்லா மாவட்டங்களுக்கான மழை. நல்ல மழை கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து திட்டமிட்டு லாபம் அடைந்திடுங்கள். நன்றி.